அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் நான் ரேவதி. உங்களை யாராவது திமிர் பிடிச்சவ, இவ சொல்லி நம்ம என்ன கேட்கணும், எதையுமே கேட்க மாட்டேங்குது, தாந்தோண்டித்தனமா இருக்கு அப்படிலாம் யாராச்சும் திட்டிருக்காங்களா? மொத்தமா ஒரு பேர் சொல்லி முத்திர குத்துவாங்க, ஈகோ பிடிச்சவ. இனிமே நீங்க தைரியமா சொல்லுங்க, உங்களை யாராவது ஈகோ பிடிச்சவ அப்படின்னு சொன்னாங்க அல்லது ஈகோயிஸ்டிக் கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தேங்க்யூ பண்ணிட்டு வாங்க. ஏன் உங்களை நான் தேங்க் பண்ண சொல்றேன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். த ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ், சிக்மண்ட் ஃப்ராய்டு, அவங்க வந்துட்டு ஹியூமனோட மைண்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 லெவல் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மனதை 3 லெவலா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இட், செகண்ட் ஒன் ஈகோ, தேர்ட் ஒன் சூப்பர் ஈகோ. நம்ம ஏன் இப்படி 3 பிரிக்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அவங்க ஒரு மாதிரி திங்க் பண்றாங்க, இவங்களோட மனசு ஒரு மாதிரி இருக்கு, அவங்களோட மனசு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் படைச்சது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மனநிலை தான். ஆனா நம்ம எண்ணங்கள் தான் வேற. அந்த எண்ணங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கறதா நம்மளுடைய மனநிலையை 3 விதமா இவர் பிரிச்சு சொல்றாங்க. இந்த இட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ஸ்டோரி வச்சு சொன்னோம், இல்லை தியரட்டிக்கலா போனோம்னா உங்களுக்கு இது புரியாது. அதனால ஒரு இன்சிடென்ட் வச்சு நான் உங்களுக்கு இதை சொல்றேன். 2 பேர், அதாவது கணவன் மனைவி, புதுமண தம்பதிகள். இந்த கணவர் கேட்கிறாரு மனைவி கிட்ட, அம்மா உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனைவி சொல்றாங்க, நீங்க கேட்குற வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லை, நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், உங்க கூட சேர்ந்து ஒரு படம் பார்க்கணும், சினிமா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்னமா இருக்கு, வா போலாம்னு சொல்லிட்டு உடனே கூட்டிட்டு போறாரு. ஸோ அப்படி போகிறப்போ 10 மினிட்ஸ் தான் இருக்கு அவங்களோட சினிமா தியேட்டர் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 10 மினிட்ஸில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டை இவங்க 2 பேரும் இறங்கி பார்க்குறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க. 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் இவங்களை காப்பாற்றிடலாம். அங்கே ஷோ 10 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ஒய்ஃப் சொன்னதோட ஃபீல் அவருக்கு தோணுது, இல்லை நம்ம ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் சினிமா போகணும் பார்க்கணும், அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி இதை இக்னோர் பண்ணிட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு படத்துக்கு போயிட்டாரு. படத்தையும் பார்த்துட்டாங்க. இப்போ இவர் இங்க என்ன மனநிலையில இருக்காருன்னா, இட்டோட மனநிலையில இருக்காரு. அதாவது தன்னோட ஃபேமிலி மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இவருக்கு இருக்கு. அதனாலதான் இவர் அந்த இட்டு கேரக்டர் சொல்றோம். அடுத்தது சூப்பர் ஈகோ எடுத்துக்கோங்க. சேம் இன்சிடென்ட்டை மைண்ட்ல ஃபிட் பண்ணுங்க. அதே மாதிரி படத்துக்கு போறாங்க, ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது, அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு கணவர் சொல்றாரு, படத்துக்கு இன்னொரு நாளைக்கு போய்க்கலாமா, முதல்ல இந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள கூட்டிட்டு கார்ல போட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. 10 மினிட்ஸ்ல அவங்க உயிரையும் காப்பாத்திடுறாங்க. இங்க இவரோட மனநிலை என்ன அப்படின்னா, ஃபேமிலியை ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டாரு. பப்ளிக் அவங்கள காப்பாற்றணுன்றதுல தான் அவருடைய மனநிலை ஃபுல்லாவே இருக்கு. ஸோ அப்போ இதுல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபேமிலியை இக்னோர் பண்ணிட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த பையனை காப்பாற்றணும், அந்த பர்சனை காப்பாற்றணுன்றதுல தான் இருந்தது இல்லையா ஒரு பப்ளிக். அப்போ இது பொது நலமா யோசிச்சிருக்க. அதுதான் சூப்பர் ஈகோ. இப்போ நம்ம ஈகோக்கு வரலாம். இந்த ஈகோ அப்படின்றது என்ன அப்படின்னா, சேம் இன்சிடென்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பைக்ல போறாங்க, அந்த ஆக்சிடென்ட் நடக்குது, 10 மினிட்ஸ்ல ஷோ ஆரம்பிச்சு ரீச் ஆயிடுவாங்க தியேட்டருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, வெயிட் பண்ணுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பாக்குறாங்க. பார்க்கும்போது 10 மினிட்ஸ்ல அவங்களை கூட்டிட்டு போயிடலாங்க, க்ரௌட் ஆயிடுச்சு அந்த இடமே, 10 மினிட்ஸ்ல கூட்டு போனீங்கன்னா உயிரை காப்பாத்திடலாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஒய்ஃபையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற மனநிலை இவருக்கு வருது. உடனே என்ன பண்றாரு, தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுப்பா, நீ கொஞ்சம் எமர்ஜென்சியா சீக்கிரம் உடனே கிளம்பி வரணும், இன்னைக்கு வேலைக்கு போகாத, உனக்கு என்ன சேலரியோ அதை நான் கொடுத்துட்றேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவர் எப்படியாவது காப்பாத்திட்டு வந்துடுன்னு சொல்லி வர வச்சு அவங்களை அனுப்பி விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு 2 hours கழிச்சு நான் வந்துடுறேன், நீ உடனே கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. அவரும் கூட்டிட்டு போறாரு, காப்பாத்திடுறாங்க. இங்க ஒய்ஃப் கூட சினிமாவும் பார்த்து முடிச்சுட்டாரு. அப்போ இந்த மனநிலையை யோசிச்சு பாருங்க, இதுதான் ஈகோ. அதாவது இட்டையும் பேலன்ஸ் பண்றாரு, சூப்பர் ஈகோவையும் பேலன்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது சுயநலமாவும் இல்ல, தன்னோட ஒய்ஃபோட ஃபீலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, பப்ளிக்கையும் காப்பாத்திட்டாரு. அப்போ ஈகோ மனநிலை தான் பெஸ்ட் கேரக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா இட்டு சுயநலமானது,
சூப்பர் ஈகோ பொதுநலமானது. அப்ப இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வர்ற அந்த மனநிலை ஈகோ கேரக்டர் தான் பெஸ்ட் மனநிலையை நான் சொல்லுவேன். உங்களை யாராவது இனிமே ஈகோ பிடிச்சவ ஈகோ கேரக்டர்னு சொன்னாங்கன்னா சல்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ.